अस्मद्गुरुभ्यो नमः। श्रीवासरङ्गपरकालमणित्रयाप्तलक्ष्मात्मरक्षणैतिद्योगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः. இன்னைக்கு ஆச்சரியமான சுதினம் ஸ்ரீராமநவமி. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பவித்திரமான பெரும் காப்பியம். அஸ்மதாச்சாரியன் பரவாக்கோட்டை ஆண்டவன் ஸ்ரீ கோபாலதேசிக மகாதேசிகன் ரொம்ப ஆச்சரியமான அனுபவபூர்வமான ரொம்ப அழகான ராமபிரானை கற்போம் என்று ராமாயணத்தை அப்படியே தீன் தமிழில் ரொம்ப இனிமையான சுவையான தமிழில் அங்கே வால்மீகி ராமாயணம், கம்பராமாயணம், அத்தியாத்ம ராமாயணம், இந்த மாதிரி பலவிதமான கோள் எடுத்துக்காட்டெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக சுவாமி அனுபவித்து அதை நமக்கு அருளி செய்தார் பரம வாத்சல்யத்துடன். அதுவும் அவர் தெரிவிப்பது, குழந்தைகளையும் விலங்குகளையும் கூட தன்பால் ஈர்க்கும் கண்ணன் கதை இருக்கும்போது இதையே எழுதின அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்கிறார். அவரது திருத்தகப்பனார் பரமபதிப்பதற்கு முன்னாடி இவரை கூப்பிட்டு, உன் மடியின் மீது என் தலையை தூக்கி வைத்து கொண்டு உட்கார்னு சாதித்தாராம். கவலைப்படாதே, உனக்கு ராமதனமும் கோதனமும் இருக்கு, எல்லாம் நன்னா நடக்கும். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லைன்னு தந்தையின் வாக்கையே மகா மந்திரமாக கொண்டு குறிப்புகளை தயாரித்து பிரதிபலனை எதிர்பாராமல் ராமாயண பிரவச்சனம் பண்ணாராம் சுவாமி பூர்வாசிரமத்தில். அதை ஸ்ரீ காஞ்சி பேரொருளாளன் ஆசிரியர் ஸ்ரீ உவே வைகுண்டவாசி திருப்புட்குடி நிருசிம்ம தாத்தாச்சாரிய மகாதேசிகனின் இடைவிடாத ஒரு வற்புறுத்தலின் பேரில் அவர் இன்சிஸ்ட் பண்ணதுனால இந்த ராமபிரானை கற்போம்னு அந்த பிரவச்சனத்திலேருந்து வந்ததும் அப்பாவுடைய அனுகிரகமும் ஆச்சாரிய அனுகிரகமும் சேர்ந்து ரொம்ப அழகாக இந்த ராமனை கற்கும் பாக்கியம் கிட்டியதுன்னு சுவாமி தெரிவிக்கிறார். இந்த ராமாயணம் ராமனுடைய சரித்திரம், சீதையினுடைய சரித்திரம் என்று பொருள். ராமனும் சீதையும் இக்காப்பியத்தின் நாயகனும் நாயகியும். இவர்களுடைய செயலை கேட்பதும் படிப்பதுமே இந்த உலகினருக்கு வாழ்வாங்கு வாழச் செய்து வந்திருக்கிறது. நாரதர் தன்னுடைய அனுபவத்தை கூறும்போது, துஷ்ட புஷ்ட சுதார்மிகா நிராமயோ ஹியரோகச்ச துர்பிக்ஷ பயவர்ஜிதா. அதாவது இந்த ராமாயண நூல் இந்த ஒரு மனிதனை மகிழ்ந்தவனாகவும் நிறைந்தவனாகவும் தர்மிஷ்டனாகவும் அறவோனாகவும் மனக்கவலையெல்லாம் இல்லாதவனாகவும் நோய் நொடி இல்லாமல் நோயற்றவனாகவும் துர்பிக்ஷம் ஏழ்மை இல்லாதவனாகவும் பயம் அச்சமற்றவனாகவும் வாழச் செய்கிறது. ஒருத்தனுக்கு நல்வாழ்வு வாழ்வதற்கு இதைவிட வேற இன்பம் என்ன வேண்டும்? அதுவும் வால்மீகி மகரிஷி சொல்லுவார், சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம். ராமாயணம் அதை கற்பவர்களுக்கு கடல் போன்றது, கம்பீரமானது, ஆழமானது. முத்து குளிப்பவர்கள்லாம் கடல்ல எத்தனை தடவை மூழ்கி கடல் அடிவரை சென்றாலும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமான முத்துக்களும் ரத்தனங்களும் கிடைத்த வண்ணம் இருக்கும். அதுபோல இதை படிக்கும், இதை சேவிக்கும் ஒருவனுக்கு, அறிஞனுக்கு படிக்க 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 ஒவ்வொரு தடவையும் ரத்தனங்கள், நல்முத்துக்கள் போன்ற உயரிய அழகிய வேதாந்த கருத்துக்களும் ஆச்சரியமான பக்தி விஷயமும் அந்த துவனிக்கும், அந்த பொருள்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். இந்த கதையை பிறர் சொல்லி கேட்பவனும் அவன் பாலனாயினும் வாலிபனாயினும் முதியவனாயினும் செவி வழி புகுந்து அப்படியே ஆச்சரியமா அமிர்தம் போல புத்துயிரை அளிக்கும், மனசை கவரும், மகிழ்விக்கும். இப்படி அதாவது கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரமுற்றமும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. திருவாய்மொழியில் நம்மாழ்வார் அருளி செய்கிறார் 7ஆம் பத்து 5வது பதிகத்தில். எந்தவித ஆகாரமும் எந்த விதமான ஒரு தோஷமும் இல்லாதவன்,
அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே என்பது போல எந்த விதமான விகாரமும் இல்லாமல் விசித்திரமான ஆற்றலை உடையவன், விசித்திரமான ஆற்றல் படைத்தவன், ஞானஸ்வரூபி, ஆனந்த உருவாய் கொண்டவன், ஆனந்தமே வடிவெடுத்தவன், அனைத்து உலகங்களையும் படைப்பவன், தர்மங்களை உபதேசித்து பிரச்சாரம் செய்பவன், அதன்படி நடந்து காட்டியவன், உபய விபூதிநாதன். இந்த பிரபஞ்சமுமாகிய லீலா விபூதியும் ஸ்ரீவைகுண்டமாகிய நித்திய விபூதிக்கும் மாஸ்டர் சர்வேஸ்வரன். தீயோர்களை களைவதற்காகவே அவதரிப்பவன். எடுப்பான தோள்களும் திரண்டு பருத்த முழங்கால் வரை நீண்ட கைகளும் சங்கு போன்ற கழுத்தும் பார்வையான மிகவும் ஆச்சரியமான கதுப்பு கன்னங்களும் அகன்ற மார்பும் விரிந்த தோளும் சரணாகத ரட்சகனவன், கொடுத்த வாக்கை மீறாதவன், எல்லையற்ற கல்யாண குணங்களை நிரம்பியவன். அவன் அயோத்தி வாழ் ராமபிரான் அப்படின்னு பாலகாண்டத்தில் வால்மீகி தெரிவிக்கிறார். கம்பன் சொல்றார், வென்றிஷேர் இலங்கையானை வென்ற மால்வீரன் ஓத நின்ற இராமாயணத்தின் நிகழ்ந்திடு கதைகள் தம்மில் ஒன்றினை படித்தோர்தாமும் உரைத்திட கேட்டோர்தாமும் நன்றிது என்றோர்தாமும் நரகமது எய்திடாரே என்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். வால்மீகி நாரதம் பரிபப்ரச்சன்னு நாரத மகரிஷியை வால்மீகி முனிவர் உபசரித்து வணங்கி கேட்கிறார். தாம் கேட்கப் போவதை அவர் முன்னமே அறிந்திருந்தாலும் சிறப்பாக அறிய வேண்டும் என்று கேட்கிறார் நாரதரை. பெரியோர்களை சந்தித்தாலே நமக்கு நன்மை பயக்கும். பராசர மகரிஷியும் மைத்ரேயரும் சந்தித்தால் நமக்கு நன்மை பயந்தது. விஷ்ணு புராணம். அங்க பீஷ்மரும் யுதிஷ்டரும் சேர்ந்தா விஷ்ணு சகஸ்ரநாமம். அர்ஜுனன், கண்ணன், பகவத்கீதை. இங்கு நாரதர், வால்மீகி இவர்களின் தொடர்பு மூ உலகிற்கும் க்ஷேமத்தை அளிக்க வல்ல ஸ்ரீமத் ராமாயணம் தோன்ற காரணமாயிற்று. தபஸ்வா அத்தியாய நிரதம் என்று த எழுத்தில் தொடங்குகிறது. தகாரோ விக்னநாசகா அப்படின்னு தகார சௌக்கியதாயகா தகர எழுத்தில் தொடங்கும் காப்பியம்தான் இனிது முற்று பெறுவதோடு மட்டுமல்லாமல் படிப்பவர்க்கும் இடையூறுகளான தீமைகளை நீக்கும். அந்த சேலஞ்சஸ், ஹடில்ஸ் எல்லாம் போக்கிவிடும். அதை களைந்து நமக்கு இன்பத்தை தரும். ந காயத்ரியா பரோ மந்திரகா, காயத்ரியை விஞ்சும் மந்திரமில்லை என்பது போல உயர்ந்த மந்திரத்தின் முதல் எழுத்து தகரம் என்பது நோக்கத்தக்கது. ஸோ வால்மீகி சொல்றார், நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம்னு இந்த வால்மீகி கேட்கிறார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்தியவாக்கியோ திருடவிரதா அப்படின்னு ஒரு 4 ஸ்லோகம் கேட்கிறார். வால்மீகி முனிவருக்கு ரொம்ப ஆசை. தாம் தவம் செய்த காலத்திலிருந்தே தொடரும் அந்த ஆசை. நாம் பேராசைன்னு சொல்லுவோமே, அது மாதிரியாம் சுவாமி தெரிவிக்கிறார் இந்த அவருடைய புத்தகத்தில். நம் பேராசையை போன்று பன்மடங்கு பெரியது இவருக்கு. இதுவரை அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, பொறுத்திருந்தா. இப்போ நாரதர் வந்த உடனே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், அதனால் வந்தது இந்த மேலே சொன்ன 4 ஸ்லோகங்கள். குணவான் மகரிஷியே, நான் மிக உயர்ந்ததொரு குணவானை, மனிதனை அறிய விரும்புகிறேன். ஆனால் அவன் நம்மோடு உறவாட வேண்டும். எங்கேயோ தேவலோகத்தில் இருக்கான், அங்கே இருக்கான்னு சொல்லக்கூடாது. நம்முடன் இருக்க வேண்டும், ஓடி ஆடி பழக வேண்டும். ஆனால் கல்யாண குண பரிபூர்ணனாக இருக்கணும். கல்யாண குணங்கள் அனைத்து நற்குண நற்பண்புகளும் ஒருங்கே அவனிடம் திகழ வேண்டும். அவன் எளியவர்களோடு மிக நெருங்கி பழகுவதை பார்த்து சான்றோர்கள் இத்தகைய உயர்வுடையவன் நம் போன்ற ஈனர்களோடு, இப்படி லோலியஸ்டா இருக்கிற நம் போன்று இவர் உள்ளவரிடம் இப்படி தாழ்ந்து தன் பெருமை மறந்து பழகுகிறானே அப்படின்னு அந்த சௌலபிய சௌசீல்யத்தில் வியப்பில் மூழ்கி திளைக்க வேண்டும். அது மட்டும் போராது. உலகில் ஒருத்தரை உயர்ந்தவர் என்றோ பிறருக்கு நன்மைகளை செய்வதால் மங்களகரமானவர் என்றோ புகழ்கிறோம். ஏன்? ஏன்னா அவர்களிடம் மங்களமான குணங்கள் குவிந்திருப்பதால் அப்படி புகழ்கிறோம். ஆனால் பகவானிடத்தில் அதுக்கு தலைகீழா இருக்கு. இக்குணங்கள் எல்லாம் தவம் கிடந்த அத்திகிரி மேல் நின்ற அனைத்தும் காக்கின்ற பேரருளாளனை அடைந்தால் மங்கள குணங்கள் திருக்கல்யாண குணங்கள் என்னும் பெருஞ்சிறப்பை பெற்றதுங்கிறார்
குரத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்தில் 11வது ஸ்லோகத்தில். குணாயத்தம் லோகே குணிஷுகிமதம் மங்களபதம் நிபர்யஸ்தம் ஹஸ்தி க்ஷிதிதரபதே தத்வயி புனः குணா சத்யஜான பிரபுதய உதத்வத் கததயா சுபி பூயம் யாதா இதி நிரணைக்ஷ்ம ஸ்ருதிவசாத். அதாவது இந்த குணங்கள் எல்லாம் தவம் கிடந்து, இந்த குணமெல்லாம் தபஸ் பண்ணித்தான். தபஸ் பண்ணி அத்திகிரி மேல் நின்று நிற்கும் காக்கின்ற பேரருளாளனை அடைந்ததால் அந்த குணங்களுக்கு சிறப்பு கிட்டது. அதுபோல நான் அறிய விரும்பும் மனிதனிடம் குடிகொண்டிருப்பதன் காரணமாக அந்த கல்யாண குணங்கள் என்ற விருதை பெற வேண்டும். அது அந்த மாதிரி ஆள் இருக்கானா சொல்லுங்க. வீரியவானா இருக்கணும். பொதுவாக மனசை குரங்குன்னு சொல்லுவா. குரங்கு ஒரு நொடி கூட சஞ்சலம் இல்லாமல் இருக்காது. நம் மனசும் அப்படிதான். ஒரு பொருள் கிடைத்தால் மகிழும், கிடைக்காவிட்டால் வருந்தும், கிடைத்த பொருளை இழந்தால் அழும். அந்த பொருள் கிடைச்ச அப்புறம் அதையும் விட்டுட்டு இன்னொரு பொருளுக்கு தேடும். அப்பொருளை கவர்ந்தவன் இன்னார் என்று அறிந்தால் கோபம் கொண்டு அவனுடன் சண்டை போடும். பிறர் நிறைய பொருள் கொண்டு இருந்தால் அதை கண்டு பொறாமை கொள்ளும். பேராசை கொண்டு நிறைய நிறைய பொருள் ஈட்ட முயல தோண்டும். முயற்சி வெற்றி பெறலென கோபம் வரும். இத்தகைய மனம் நம் குடியை கெடுத்து நம்மை வாட்டும். இப்படி தன்னை கலங்கும்படி செய்ய விரும்புவோரை கலக்கி அழியச் செய்யும் திறனுடையவன் யார்? இன்பத் துன்பங்கள் எது வந்தாலும் கலங்காத நெஞ்சுடையவன் யார்? தர்மஜ்ஞா, பேரின்ப பேற்றை அளிக்கவல்ல பக்தி சரணாகதி ஆகிய சாமானிய தர்மத்தையும் விசேஷ தர்மத்தையும் நன்கு உணர்ந்தவனாக இருப்பவன் யார்? கிருத்தஜ்ஞா, தனக்கு பிறர் எவ்வளவு அபகாரம் பண்ணாலும், எந்த விதமான அபச்சாரம் பண்ணாலும் மனசில் அதை கொள்ளாது பெயரளவுக்கு செய்த உபகாரத்தையே நினைத்து மகிழும் தன்மை உண்டு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு திருக்குறளை சுவாமி எடுத்து காமிக்கிறார். தனக்கு துன்பம் நேர்ந்த காலத்திலும் வாய்மை தவறாதவனாகவும் வாக்கு பிறழாதவனாகவும் தம் குலாச்சாரத்தில் என்று வழுவாதவனாகவும் உயிரினங்களுக்கு பிழை செய்தவராயிருந்தாலும் அவர்களுக்கு நன்மையே விளைவிப்பவனும் வேத சாஸ்திரங்களை நன்கு அறிந்தவனும் செயல்திறன் பெற்றவனும் சாட்சாத் மன்மதனாய் பார்க்க பார்க்க கண் வாங்க மாட்டாத அழகுடையவனாயிருப்பவனும் மனசை வென்றவனும் துணி உடையவனும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் போன்ற உட்பகைகளை வென்றவனும் அசூயை இல்லாதவனும் பிறர் குணநலன் கண்டு பொறாமை கொள்ளாது இருப்பவனாகவும் லக்ஷ்மி கடாட்சம் இன்றி அவர்கள் அப்படி இருந்து பொறாமை இருந்தாலே லக்ஷ்மி கடாட்சம் போச்சு. இப்படி இருப்பவன் யார்? இங்கு வால்மீகி முனிவர் ராமநாம தாரக மந்திரத்தை சொல்லி தபஸ் புரிந்தார். எந்த மந்திரத்தை ஜபம் செய்கிறோமோ அதன் பொருளை, தேவத்தையை, அதன் குண விசேஷங்களை தியானம் செய்து ஜபம் செய்ய வேண்டும்ங்கிறது விதி. எனவே அந்த தெய்வமான ராமனை மனதில் கண்டு கழித்தாரோ அதே ராம தெய்வத்தை நிஷ்டை கலந்ததும் நரனாக மனுஷனாக வெளியிலும் காண ஆசைப்படுகிறார். ஸோ இதுக்கு நாரதர் சொல்றார், முனிவரே, நீர் கூறிய 16 குணங்களும் ஒருவனிடம் இருப்பது மிக மிக அரிது. இல்லை, விஷ்ணு லோகத்தில் உள்ள மகாவிஷ்ணுவினிடம் இந்த குணங்களை நான் அனுபவித்திருக்கிறேன். வால்மீகி கேட்கிறேன், மகரிஷே, அத்தகையவரை நான் இந்த பூவுலகில் அன்றோ காண ஆசைப்படுகிறேன். நீர் விஷ்ணு அங்கே அப்படிங்கிறேர் விஷ்ணு லோகத்தில், இங்கே பூவுலகத்தில் யார் இருக்கா? அப்படியாகில் தான் அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகிற சிங்க உருவாய் உரம் பற்றி இரணியனை உகிர்நுதியால் ஒல்லிய மார்பு உரைக்க ஊன்று சிரம் பற்றி முடியிடைய கண் பிதுங்க வாயலர அவதரித்த அழகியானிடம் இந்த கல்யாண குணங்கள் அனைத்தையும் நன்கு அனுபவிக்கலாமே. வால்மீகி சொல்றார், கரெக்டு, என் சிங்கப்பிரானிடம் இப்பெருமை மிக்க கல்யாண குணங்களின் சீர்மையை ஆராய்ந்து அறியலாம். உண்மை. ஆனால் அது முடிஞ்ச அவதாரம். இந்த உலகில் இப்பொழுதன்றோ இத்தகையவனை காண என் மனம் ஆசைப்படுகிறது. அப்படியா? சற்று பொறும், நன்கு ஆராய்ந்து பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பகவோ துர்லபோச்சைவ ஏ த்வயா கீர்த்திதா குணாக முனே வக்ஷ்யாமியகம் புத்வா தைர்யுக்த ஸ்ரூயதாம் நரஹ அப்படின்னு ஸ்லோகங்கள் பாலகாண்டத்தில் முதல் சர்க்கத்தில் தெரிவிக்கிறார். நீர் விரும்பும் பரமபுருஷன் அயோத்தியில் இக்ஷ்வாக்கு வம்சத்தில் அவதரித்திருக்கிறான். அவனுடைய கல்யாண குணங்கள் ஆச்சரியமானவை, எல்லையற்றவை. அசங்கேய கல்யாண குணகணவுக மகார்ணவன். அவன் சுபாவத்திலோ
திருமேனியிலோ எந்த விதமான ஒரு டிஃபெக்ட், ஒரு விகாரம் இல்லாதவன், விசித்திரமான ஆற்றல் படைத்தவன், ஞானஸ்வரூபமானவன், ஆனந்தமே வடிவெடுத்தவன், அனைத்தையும் தன் வசத்தில் வைத்திருப்பவன், வேதங்கள் அனைத்தையும் உலகங்களை படைக்கும் போது உபதேசித்து பிரச்சாரம் செய்பவன், உபய விபூதிநாதன், தீயோர்களை களைவதற்காகவே அவதரிப்பவன், எடுப்பான தோள்களும் திரண்ட பருத்த முழங்கால்கள் வரை நீண்ட கைகளும் சங்கு போன்ற கழுத்தும் பார்வையான கன்னங்களும் அகன்ற மார்பும் உடையவன், கொடுத்த வாக்கை மீறாதவன், சரணாகத ரட்சகன். இவ்வாறாக எல்லையற்ற பரமனுக்கே உரிய கல்யாண குணங்களையும் சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய திருமேனி அமைப்பையும் சுருக்கமாக இராமாயணம் முழுவதையும் உபதேசித்தார். இப்போது இருக்கிற ஆராய்ச்சியாளர்லாம் ராமாயணத்தை ஏதோ சரித்திர நூலாக சொல்கின்றனர். அது உண்மை இல்லை. சரித்திரம் ஒரு வியாஜம், ஒரு எக்ஸ்கியூஸ். மறைகளிலும் மறைமுடிகளிலும் கூறப்படுகின்ற பரம்பொருள், பரஞ்சோதி, நாராயண தத்துவத்தை எளிய முறையிலே புகட்டும் ஒரு வேதாந்த நூலில் ஸ்ரீமத் ராமாயணம். எனவேதான் பகவத் ராமானுஜர் ராமாயணத்தை தாமே படித்து அறியாது திருமலை நம்பி என்ற ஆச்சாரியனிடம் அடிபணிந்து அமர்ந்து கேட்டதாக குரு பரம்பரை தெரிவிக்கிறது. அதனால்தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ராமாயணம், விஷ்ணு புராணம், கீதை, சகஸ்ரநாமம் முதலியவற்றை ஆச்சாரியனிடம் உபதேசம் பெற்றே பாராயணம் செய்ய வேண்டும் என்பதை சம்பிரதாயமாக கொண்டுள்ளார்கள். இப்படிப்பட்ட வால்மீகி ராமாயணம் எல்லா காண்டங்களிலும் சரணாகத ரட்சணம் என்னும் தர்மம் பேசப்படுகிறது. ஸ்ரீமத் ராமாயணத்தை சரணாகதி வேதம் என்றே சொல்லுவர். அரிப்பிராணான் பரித்யஜ்ய ரட்சிதவ்ய கதஞ்சன, சரணம் என்று வந்தவன் சத்ருவா இருந்தாலும் சரி, அவனை தன்னுயிரை விட்டாவது காப்பாற்றியாக வேண்டும் என்பது விதி. எனவே ராமன் அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மமா, சரணாகத்தனை அவன் யாராயிருந்தாலும் அவனுக்கு எங்கிருந்து ஆபத்து வந்தாலும் காப்பாற்றுவேன், சரணாகத ரட்சணம் எனது தர்மம் என்று கூறுகிறார். அபயப்பிரதான சாரத் நூலில் விபீஷண சரணாகதியையும் சகதர்மச்சாரிணியான சீதை பிராட்டி அனுஷ்டித்த திரிஜடா சரணாகதியையும் ரொம்ப அழகாக பிரமாணங்கள் கொண்டு சுவாமி தேசிகன் எடுத்து காட்டியாகிறது. ஆச்சாரியனிடம் சேவிக்க வேண்டும் அபயப்பிரதான சாரம் என்ற ஆச்சரியமான சில்லறை ரகசியத்தை. சரணாகதி தர்மத்தை அனுஷ்டிக்க சர்வஜத்துவம், அந்த சர்வஜனா இருக்க வேண்டும். பரம காருணிகத்துவம், கருணையோடு இருக்க வேண்டும். சர்வ சக்தித்துவம், சக்தனா இருக்க வேண்டும். ஆகிய 3 குணங்கள் தேவை. பரம காருணிகத்துவம், சர்வஜத்துவம், சர்வ சக்தித்துவம். இதுல மற்ற 2 குணங்கள் இருந்தாலும் காப்பாற்ற சக்தி இல்லாத போனால் இந்த தர்மத்தை அனுஷ்டிக்க முடியாது. ராமனோ சர்வஜன், பரமகாருணிகோ பகவான். மனிதனாக அவதரித்தாலும் சர்வேஸ்வரன். அதனால் அவன் எதையும் செய்ய வல்லவன். மிக முக்கியமான சர்வ சக்தித்துவத்தை, எதையும் செய்யும் வல்லமையை ரகுவீர கத்தியம்னு வேதாந்த தேசிகன் அருளி செய்த அது ரொம்ப அழகா தெரிவிக்கிறது. இந்த ரகுவீர கத்தியம் ராமாயணத்திற்கு சமமானது. அதை பாராயணம் பண்ணாலே எல்லா நன்மைகளையும் பெறலாம். பவபய பேஷஜம் ஏதத்து, திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கும் பவ பயம், சம்சார சுழல் பயத்தை போக்கும். அந்த சம்சார சுழலாகிய அந்த பயத்தை நமக்கு போக்கும். பவபய பேஷஜம் ஏதத் படத்த மகாவீர வைபவம் சுதியகா, பெரிதற்குரிய மோட்சத்தை கொடுக்கும் என்றால் அதை விட வேற என்ன வேணும்? ரொம்ப ஆச்சரியமா இதுல தெரிவிக்கிறார். பவத பனதாபித பக்தஜன பத்ரா ராமா, பவத பனதாபித பக்தஜன பத்ரா ராமா என்று சொல்றார். அதாவது பவம் அப்படின்னா சம்சாரம், சம்சாரமாகிற பவ தபன, சம்சாரமாகிற தாபத்தாலே, சூரியனாலே தாபித்த தபிக்கப்பட்ட பக்த ஜனங்களுக்கு பத்ரா ராமா, மங்களகரமான பூந்தோட்டம் போன்றவன் அவன். சம்சாரமாகிற சூரியனாலே தபிக்கப்பட்ட, அதுவும் கத்திரி வெயில்ல தபிக்கப்பட்ட பக்த ஜனங்களுக்கு மங்களகரமான பூந்தோட்டமானவனே. பவம் சம்சார உலகு, சம்சார சூடு, வெறும் வேர்க்கிறது இல்லை, பல கஷ்டங்கள், சரீர சிரமம், மனக்கவலை, மென்டல் ஹெல்த், வாழ்க்கை நடத்த இயலாமல் ஏழ்மை, இழிவு, மூப்பு, பிணி, வியாதி, இப்படி என்னதான் இல்லை எல்லாமாய் வருத்தி எடுத்துவிடும் நம்மை. ஸ்ரீ ராமபத்ரனிடத்தில் பக்தி மட்டும் இருந்தால் அந்த பக்தியில் ஊறி ஊறி அவனை சேவித்து அந்த ராம் லல்லாவை தியானித்து ஆராதித்து புகழ் பேசி பொழுதை போக்க வாய்க்கும்.
இந்த தகுதி வாய்ந்த ஒரு அழகிய நந்தவனம், தற்காலத்தில் இப்போ பார்க் அப்படின்னு அந்த உத்தியானவனம், அது என்ன அப்படியே ஜில்லுன்னு இருக்கிற கார்டன். இந்த பூச்சாத்து உற்சவத்தில் நம்பெருமாளுக்கும் ரங்கநாயக்கும் அப்படிதான் இருக்கும், ஜில்லுன்னு ஒரு மனத்துடன் இருக்கும். எது அது அப்படின்னா ராமனே, ராம குணானுபவமே, ராமபத்ரமூர்த்தி உபாசனம், ஆராதனம், ஸ்ரீமத் ராமாயண பாராயணம், பொருள் அனுபவித்து பாராயணம் செய்ய முடிந்து ராமனை பற்றி தியாகையர் பாடிய கீர்த்தனங்களை கேட்டு பொருள் அறிந்து அனுபவித்து, அதெல்லாம் பத்ரா ராமம், சுபம் தரும் உத்தியானவனம். அது எப்படி ஆனந்தம்னா மனசாந்தி தரும். அதாவது குளிர்ந்த ஓடை, சுகமான தீர்த்தம், தாகத்தை அடக்கும். அதில் அழகான ராஜஹம்ச தம்பதிகள், கனத்த பழங்கள், மா, வாழை, பலா, விழா, ஆரஞ்சுன்னு பல விரக்ஷங்கள், அவற்றின் கீழே நிழல், வெயிலே தெரியாது ஜில்லுன்னு, பல வகை மலர் செடிகள், கொடிகள், மரங்கள், அதனுடைய சுகந்தம், மனோரஞ்சகம், அப்பப்போது வீசும் மந்த மாருதம், காற்று. இது மாதிரி ஒரு கார்டன் இருந்தா அங்க போனா வெயிலே அந்த சம்சார தாபமே இருக்காது. இப்படி ராம உத்தியானவனம் கார்டன் இருக்கு. அப்புறம் என்ன, பத்ரா ராமம், ராமம் அழகு. ரமே ராமே மனோரமேன்னு ருத்ரன் தன் பாரிய இடத்தில் சொல்றார். ராமனில் நான் ரமிக்கிறேன் என்று பொருள், மனத்துக்கு இனியான்ற ஆண்டாள். ஸோ அந்த பத்ரனாகிற பத்ரா ராமத்தில், ராம அனுபவத்தில் பாபம் போகும், சூடு தனியும், கஷ்டங்கள் நீங்கும், மோட்ச அனுபவம் வரும். ரொம்ப அழகா ஸ்ரீ ராமபத்ரா அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்புறம் நமஸ்தே புனஸ்தே நமக. இந்த ஸ்ரீ ராமபத்ரான அந்த திருநாமம் ஒன்றிலேயே மிகப்பெரிய மகிமை பெற்ற பெருமாள், எல்லாரையுமே ரமயத்தி மகிழ்விக்கிறான் என்று பொருள். ஸோ இந்த ராமபத்ரன் இதை நினைக்கவே, ராமனை நினைக்கவே நமக்கு புலகாங்கிதம் அடைகிறது, மயிர் கூச்சரிகிறது. சுவாமி சாட்சாத்காரத்தில் அந்த வடுவூர் ராமனை சேவிக்கும் போது கண்ணெச்சில் படுமோன்ற பயத்தில் ஜெய ஜெய மகாவீரா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்பவே திருஷ்டி கழிக்கிறார். ராமனை தவிர இத்தகைய சகல கல்யாண குண பரிபூர்ணத்துவம் எவருக்குமே இல்லை என்பதால் பத்ரா, பத்ரா பத்ரம் கர்ணே திஸ்ருணியாம தேவாக, அவனுக்கு பல்லாண்டு பாடுற மாதிரி பத்ரா அப்படிங்கிறார். நமஸ்தே புனஸ்தே நமக, நமஸ்தே புனஸ்தே நமக, உனக்கு பிரணாமம், மறுபடியும் மறுபடியும் பிரணாமம். உத்தாய உத்தாய புனః பிரணம்ய அப்படின்னு ராமானுஜர் சரணாகதி கத்தியத்தில், ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தில் சேவிச்சு எழுந்து எழுந்து சேவிக்கிறேன் ஸ்ரீவைகுண்ட நாதனை என்கிறார். தேவரீரையும் பொருட்டு சேவிக்கிறேன், மறுபடியும் மறுபடியும் சேவிக்கிறேன், தேவரீரை பொருட்டு சேவிக்கிறேன். நமகான வாயினால் சொல்லுவது மனத்தில் உள்ள பிரபத்தியை காட்ட, சரணாகதி சொல்றதுக்கு. நமகான சர்வ அவயவங்களும் கீழே விழுந்து அவனுக்கு ஆட்பட்டவை என்று ஞாபகம் கொண்டு அஷ்டாங்க பிரணாமம் செய்வதற்கு இன்னொரு நமகா. இந்த பதச்சேர்க்கை சரணாகதியும் காட்டலாம். ஸோ சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே யசஸ்வினகா என்ற குறிப்பு ராமாயணத்திலேயே வருது. அதற்காக நமக்காக நாமும் ராமனிடத்தில் சரணாகதி பண்ணுகிறோம். நமஸ்தே புனஸ்தே நமகா அப்படின்னு. சதுர்முகேஸ்வர முகைஹி புத்திர பௌத்ராதிசாலினே நம சீதா சமேதாய ராமாய கிரகமேதினே. பெருமாள் குடும்பம் மிகப்பெரியது. சதுர்முகேஸ்வர முகைஹி புத்திர பௌத்ராதிசாலினே நம சீதா சமேதாய ராமாய கிரகமேதினே. பெருமாள் குடும்பம் மிகப்பெரியது. பெருமாள் குடும்ப தலைவன், பிராட்டி தலைவி, அவன் மகன் சதுர்முக பிரம்மா, சதுர்முக பிரம்மாவின் மகன் சிவன், அவனுக்கு ஸ்கந்தன், கணேஷ், இந்த மாதிரி இப்படி போகிறது. இதெல்லாம் வேதாதி பிரமாணங்கள் அடிப்படையில். சில கல்பங்களில் பெருமாளே நேராக ருத்ரனை சிருஷ்டித்ததாக கூட சொல்லப்படுகிறது. இதிலிருந்து சர்வரும் தெரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை என்னன்னா, ஸ்ரீயப்பதியே பரதத்துவம். ஸ்ரீமன் நாராயணனே, லக்ஷ்மி விசிஷ்டனான நாராயணனே பிறப்பில்லாதவன், அவனே அநாதி அனந்தன் என்பது. அவன்தான் சீதா சமேத ராமபத்ரன், சப்தலோகி கிரகஸ்தன் என்று இன்னொரு இடத்தில் சுவாமி தெரிவிக்கிறார். அந்த பரதத்துவத்திற்கு பிரமாணங்கள் சதுர்முகேஸ்வர முகைஹி புத்திர பௌத்ராதிசாலினே நமஹா சீதா சமேதாய ராமாய கிரகமேதினே. குடும்பத்தில் உள்ளவர் தலைவனுக்கு செய்ய கடமை உள்ளது.
கிரகமேதி. இப்படி பார்த்தால் பெருமாள் தான் இல்ல தலைவன், பிரம்ம ருத்ராதிகள் அனைவரும் பிள்ளைக்குட்டிகள் அப்படின்னு சொல்லலாம். கவி கதக சிம்ம கதிதம் கடோர சுகுமார கும்ப கம்பீரம் பவபய பேஷ ஜமேததே படத மகாவீர வைபவம் ஸ்ருதியா என்று ரொம்ப அழகா இந்த இடத்துல சொல்றார். பவபய பேஷ ஜமேததே படத மகாவீர வைபவம் ஸ்ருதியா. இந்த கடினமானது சொல்கையில் உச்சாரணத்தில் பயிற்சி மிக்கவர்களுக்கு கூட இது இந்த கடினம் தெரியும். ஸோ இந்த இடத்துல அவர் சொல்லும் அழகு, ஸ்ரீராமனை பற்றி அவன் கதையின் பெருமை பற்றி ரிக்வேதம் முதலான பல பிரமாணங்கள் வியாக்கியானத்தில் தெரிவித்து, ராமன் அவதாரம் என்றாலும் பரதத்துவமே வந்தது, அத்தகைய பரமபுருஷன் மகாவீரனின் பெருமை சொல்லும் நூல். இதை படியுங்கள், நீவிர் புத்தித்தரம் படைத்தவர், நல்லது என்று விவேகித்து அறிந்து அதை பற்றுபவர், அதை செய்மின் அப்படிங்கிறார். சகல புருஷார்த்தங்களையும் தந்து மோட்சத்திற்கும் அழைத்து செல்ல வல்லது இந்த ராமாயணம், இந்த ரகுவீர கத்தியம். ஆச்சாரியனை அணுகி அர்த்த அனுபவம் நடக்கட்டும், கற்றுக்கொள்ளுங்கள். ராமனே விஸ்வாமித்திரிடம் கற்றது போல நமக்கும் அது பாடமாகட்டும். எல்லாரும் கற்றுக்கொள்ளுங்கள், மனப்பாடம் செய்யுங்கள். இதற்காவது சமஸ்கிருதம் வேண்டிய அளவுக்கு பயில வேண்டும். அவன் கருணா காக்குஸ்தன், எல்லாருக்கும் அருளினான். மனிதனாக இருந்தவன் நம்மை ஒத்த மனிதர்களுக்குள்ள பலகீனம் எதுவும் இல்லாது வழி காட்டினான். எல்லாருடைய இடர் தீர்த்தான். ஒவ்வொரு செய்கையிலும் நேர் வழியில் நடந்தான். லட்சிய புருஷன், அவதார புருஷன். சம்சாரம் போதும் என்று கூடவே வந்தவர்களுக்கு புல்லெரும்பாதி ஒன்று விடாமல் மோட்சம் தந்தான். தானே அழைத்து போனான். நம்மை காத்து நமக்கு வழிகாட்டி நமக்கு வீடு பேறு தருபவன் அந்த ராமன். சீதா லக்ஷ்மண ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக. தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.